विशेषयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतिचन्द्रप्रवणं वन्दे उर्मिलामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरोधर्पुण्यां तुलसीगाननोद्भवां पाण्डे विष्णुं परां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पदे भोगमादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोज संसदं गुणवारिदं व्यापारमुनिं वन्दे वेदान्तपरिष्ठितं श्रीकोशिकान्वेसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवेदनूजं तदवाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि. இன்னைக்கு விசேஷமாக 24வது பாசுரம் 26 மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையா செய்வனர்கள் வேண்டுமன கேட்டியே ஞானத்து எல்லாம் நடுங்க முறைவன பாலன்ன வண்ணத்தும் பாந்த சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவே சார பெரும் வரையே பல்லாண்டி செப்பாரே போல விளக்கே கொடிய விதானமே ஆதி நிலையாய் அருளேலோ என்பாவாய். 26வது பாசுரம் என்னன்னாக்க சிவிலித்தூருடைய பிரபந்தசாயி பெருமானை மிக விசேஷமாக ஆண்டாள் பாடுகிறார். பெருமான் எப்படி செயல்படுத்தார் பற்றி விசேஷமாக தெரிவிக்கிறார் ஆண்டாள். அதுதான் விசேஷமான மாலே மணிவண்ணா என்னும் விசேஷமான பாசுரம். மாலே மணிவண்ணா பெருமானே, நீ வந்து இப்பெருமான் உலகத்தை படைக்கும் போதே என்ன பண்ற அப்படின்னா ஜீவராசிகள்கிட்ட அழகு கடந்த அன்புள்ளம் கொண்டவர். ஊந்தந்த இருந்தந்து உரியாய் ஒளியோடு உறைந்த நாதன் அப்படின்னு விசேஷமா இருக்கு. பெருமான் அப்படிப்பட்ட விசேஷமா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படிங்கிறது வந்து பக்தியில பெருமானுக்கு பக்திதான் பக்தியில் மூழ்கணும். பக்தியிலேயே மூழ்கி பக்தர்கள் அவருடைய பக்தி கண்டதும் அந்த ஒரு விசேஷமான ஒரு அவனுக்கு ஆனந்தத்தில் மூழ்கி மார்கழி நீராடுவான். அப்படியா எம்பெருமான் விசேஷமாக இருந்து கொண்டு இருக்கும் எம்பெருமானை நாம் வழிபட வேண்டும். வழிபட வேண்டும் அப்படின்னாக்க இப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அப்படின்னாக்க நம்ம பாட்டு நம்ம நினைச்சபடியெல்லாம் இது பண்ணக்கூடாது. பல ஒரு தவறான வழிகள் இருக்கும். நான் தான் பக்தன் அப்படிங்கிறப்ப ஒரு இதெல்லாம் வந்துடக்கூடாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க மேலையார் செய்வர்கள் வேண்டுவன வேண்டியே அப்படி உனக்கு எல்லாரும் பெரிய படித்தவன் எல்லாமே படித்தது எல்லாரும் தெரியும். உனக்கு தெரியாத விஷயமே நமக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது. யார்கிட்ட போய் கேட்கணுமே அப்படின்னு எண்ணம் வந்துருக்கு. எல்லாருக்கும் தாய பெருமான் இருக்கான். பிரிவாங்க வந்து என்ன அப்படின்னாக்க நமக்கு நீ மாதிரி ஓகேவா வந்து பிரபேதமான நமக்கு என்ன இது பண்ணாலும் வாழ்க்கை வந்து நம்ம வந்து உபகாரங்கள் ரெடியாக பண்ணி எல்லாமே நம்ம வளர்த்து எல்லாம் பண்ணணும். அவள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கை என்ன ஏது வாழ்க்கை விஷயம் கேட்கணும். பிரிவாட்டெல்லாம் கேட்கணும். வாழ்த்தா எல்லா விஷயங்களும் தெரியும். பிரிவாட்டை கேட்டு நம்ம வந்து எல்லா விஷயத்தான் என்ன அப்படின்னாக்க பிரிவாட்டை வந்து நம்ம அடிமணைஞ்சு வாழ்க்கை என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும். வாழ உபகாரமே ஒன்றும் கிடையாது. நம்ம அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து பிதுக்கள் அப்படின்னு பிதுக்கள் தோஷம் பிதுதோஷம் அப்படிங்கிற பிதுதோஷம்னா என்ன அப்படின்னாக்க
பிரிவாளுக்கு உறவாளுக்கு நம்ம ஒரு காரியம் செஞ்சால் சரியா போடும் அப்படிங்கிறாப்புல ஒரு பேச்சு. அது இல்லை எதிர்க்கள் அப்படின்னா பெரிய ஜீவ எதிர்க்கள் வாழா உயிரோட இருக்கு ஜீவ எதிர்க்கள் வாட்டை வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அனுஷ்டானம் பண்ணுறோம் சந்தியாவனம் இல்லை கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பலன் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுவிடுறோம். இந்த மாதிரி பிரிவாளுடைய ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா பிரிவாளுடைய ஒரு அனுகிரகம். ஜீவ பிதர்கள் வாழவனா நம்ம வள்ளால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம போயிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ மகாபாரதத்தில் பார்க்கலாம். துரியோதனன் விதுரர் இருக்காரே இல்லை ஒரு நீதிவான். விதுர நீதி என்ன உண்டு அது வந்து என்ன அப்படின்னாக்கா அவருக்கு வந்து துரியோதனுக்கு சித்தப்பா முறை அவருக்கு வந்து ரொம்ப பாடா படிச்சுட்டாங்க. ஆதிபுத்தன் அப்படி இப்படி எல்லாமே சொல்லி பாடா படிச்சுட்டாங்க. அவர் எதுக்குமே அவர் வந்து சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அண்ணா பையன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதே தான் பரிவாருடைய எண்ணங்கள் தனிமே பாடாமல் தான் எதுவுமே பண்ணிக்கிறேன். எப்பயாவது 2 மாதம் எவ்வளவோ சொல்லியெல்லாம் பார்த்தேன். அவர் பத்திரம் பக்கத்தில் இருந்தா அப்படின்னாக்க இருந்தாருனாக்க இவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அவர் நீதி உள்ளவர் நல்லதே செய்ய முடியும். ஆனால் என்ன தலையெடுத்து வேண்டியது என்ன அவரை வெறுத்துட்டே இருந்து அவர் மதிக்காதனால அவரை இது பண்ணாதனால என்னாச்சு அவருடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு. எல்லாமே அழிஞ்சு. காரணம் என்ன? இது சாபம். அவர் சாப்பிட மாட்டார். ஆனால் தன்னாலே அது விளைத்துடும். கர்மா பண்ணாலே தோஷம் வந்தது தோஷம்னு நமக்கு கணக்கு தெரியாது. என்னன்னு தன்னாலே தோஷம் வரும். ஆனால் நமக்கு கணக்கு தெரியாது. அதே போல இது எல்லாமே பெரியவாளுடைய சாபங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா நம்ம கணக்கு தெரியாது. ஆனந்தங்கள் ஆனந்தப்பட நம்ம மன சொந்த நம்ம சம்பாதிச்சோம் பண்ணணும் ஆனந்தப்பட நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான் அந்த நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த கஷ்டங்களும் அப்படிதான் நன்மைகளும் அப்படிதான். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பெரியவாள் எல்லாம் கேட்டுக்கணும். மேலையாள் சிவர்கள் வேண்டுவன கேட்டியேன். அதே வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தை வந்து எடுத்துக்கணும். கெட்ட விஷயங்கள்லாம் பெரிய பேட்டை எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கு ரொம்ப காரியம் பண்ண கிடையாது. அவரை இப்போதான் தனி கொண்டு தான் உட்காந்துருப்பார் அப்படின்னாக்க அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு வார்த்தை கூப்பிட்டேன். தப்பான வகைகளை விட்டணும். அவள் செய்யல நானும் செய்யலாங்கிற அப்படிலாம் போகக்கூடாது. நம்ம தற்ப இதுக்கு வந்து நம்ம வழிபாட்டை மாதிரி நடந்து என்ன எதுவும் கேட்டுட்டு அந்த ஒரு கர்மாக்களை க்ளீனாக கேட்டுக்கணும். வழிபாட்டை கேட்டு எல்லாம் கேட்டுக்கணும். முகாம்கள் வாட்டெல்லாம் நம்ம கேட்டுதான் அந்த காரியத்தை தான் செய்யணும். எப்படியெல்லாம் செய்யணும்? வேலை சொல்லும்போது யதாதே தத்திர பர்த்து இரன்னு யதா தத்திர பர்த்து ஹிதாக எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்? பெருமான் எப்படி நடந்துக்கணும்? பக்தாள் எப்படி நடந்துக்கணும்? சத்துக்கள் எப்படி எல்லாத்தையும் நம்ம எப்படியெல்லாம் நடக்கணும் வேலை சொல்லணும். அதுபடி எப்படி செய். உனக்கு வாழ்வில் எந்த விதமான ஒரு குறவுமே கிடையாது அப்படின்றது. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன உலகத்தெல்லாம் ஒன்று சுக்குரராக கூடியது என்ன அப்படின்னாக்க நடுங்கக்கூடியது நடுக்கூடிய என்ன ஞாலத்தை உலகத்தை நடுங்கினான் இல்லை. தோஷங்கள் சத்ருக்கள் எல்லாத்துக்கும் சத்ருக்களா நடுக்கிறார். நடுக்கிறது என்ன எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம். அந்த மாதிரி பெருமான் என்ன பண்றான்? வண்ணத்துன் பாஞ்ச சந்தியமே பெருமானுடைய சங்கம். சங்கத்துடைய முடியாத எப்படி இருக்கு? சத்தம். நமக்கு வந்து அந்த எல்லாருக்கும் அந்த எதிரிகள்லாம் நடுக்கிறாங்க. பொதுவாக உலகம் நம்ம பின்னாலே எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். உலகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம உள்ளதான்.
சத்ரு எல்லாமே நம்மள்கிட்ட தான். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அதெல்லாம் யார் போக்கக்கூடிய யாரு? சர்வேஸ்வரன் பெருமான். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒருவன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, இந்த கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் துளைச்சிடணும். நமக்கு அதெல்லாம் போன காரியங்களை பற்றியெல்லாம் விட்டுடணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பெருமானுடைய அஷ்டாட்சரம் துவயம் சரவஸ்லோகம் எல்லாம் நமக்கு விசேஷமா ஆச்சாரியம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் தெரிஞ்சுட்டு என்ன சால பெரும்பறையே வெள்ளாண்டு செய்ப்பாரே, இந்த மனசார இருக்கு. மனசனால பெருமானை நம்முடைய ஒரு குணங்களை எப்போதும் பாடி அவனுக்கு பல்லாண்டு இசைத்துக் கொண்டே இருக்கவன். அதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இது முக்கியமாக நமக்கு வேணும். அஷ்டாட்சரம், துவாதசாட்சரம், சரமஸ்லோகம் இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? குடும்பங்கள் எப்படி இருக்கும்? போல விளக்கு குடியே விதானமே. அஷ்டாட்சரத்துடைய மாபெரும் ஒளி தான் விளக்கு. துவயம் அதனுடைய அருள். சர்வஸ்லோகம் அதுதான் நம்ம காலம் கொடுக்கக்கூடிய. என்ன அப்படின்னாக்க, இதெல்லாம் நமக்கு இதான் நம்ம காப்பாற்றக்கூடிய. இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க, இந்த பக்தியானது தன்னாலே வந்துடும். பக்தி வந்துட்டா என்ன தோஷம் ஓடிப்பு. அது வராதனால நமக்கு இந்த ஒரு பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படின்னா காரணம் என்ன? இந்த ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம ஒரு இதான் நமக்கு தெரியும்னு ஒரு வீம்பில போயிட்டு இருக்க. அது கூடாது. அஷ்டாட்சரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நமக்கு ஒரு விளக்கு போன்றது. நமக்கு ஒளியை கொடுக்கக்கூடியது. இது நமக்கு அஷ்டாட்சரம். அதுதான் நமக்கு ஒரு விளக்க ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, பயம் அப்படிங்கிறது பொடி போன்றது. நல்ல ஒரு சீரமான ஒரு துவயங்கிறது இதான். இது நமக்கு மூணும் முக்கியமாக வேணும். இதெல்லாம் இருந்தோ இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, குடும்பத்தில் இருட்டுமே இருக்காது. எப்போதும் ஒரு வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும். எந்த நேரத்தில் ஒரு கஷ்டம் பண்ணாலும் கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்தை போக்கக்கூடியது விளக்கு. வீட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது திட்டாடும்போது நம்ம வீட்டில இருந்து காப்பாற்ற தெரியாது. எம்பெருமான் எம்பெருமான் எப்படி விளக்கு போன்றவன், வெளிச்சம் போன்றவன். உன்னுடைய வெளிச்சம் பண்ணதான் போகணும். இதெல்லாம் விளைவிப்பு. அதாவது எப்படின்னாக்கா, பனிமூட்டம் நிறையா இருக்கு. இந்த சூரியன் வந்தது எப்படி அப்படியா விலகி போடும். அதே போல எம்பெருமானுடைய நமக்கு அனுகிரகம் கட்டி சென்று கிடைச்சதுன்னு ஆகும். தோஷங்கள்லாம் அனைத்தையும் விலகி போயிடும். எம்பெருமானை பாடு.
எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஆறு இல்லையாய் ஏரோரும் பாவாய். ஆறு இல்லையாய் இருக்கார், வந்து குழந்தையா பண்ணிருக்கான் அப்படின்னு பெரியவாழை பார்த்தா தான் கொண்டு வரும். டக்குனு பார்த்து பண்ணணும், குழந்தைய பார்த்துட்டோம் அப்படின்னா தன்னாலே பெரிய இருக்கும். கடும் நெஞ்சக்காரனா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைய பார்த்தா வந்து எவ்வளோ தன்னாலே வரும். ஆஹா அப்படி வரும், ஆனந்தம் வரும். எம்பெருமானுடைய பக்தியே பாடி அவனைய தொழுது நல்லா இருந்தால் அவளுக்கு வந்து வரும் விசேஷமான ஒரு பலன் கிடைக்கும். எல்லோரும் பக்தர்கள் எல்லாரும் அந்த மாதிரி இருந்து பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா அக்ஷயராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவலவிஞ்சுபோர் பிரபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தி உடிச்சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஸ்ரீபேட்டராஜ சூரியேந்த மர்மாம் போஜபாகே இவன் பிரமாதாம சுவாமியே நித்யமங்கலம் ரோகாஷ்டமஸ்தா சுகினோ பவந்து.